ஹாய் எவ்ரிவன். என்னோட ஆரி ஆல்பம் பார்க்கலாம் வாங்க. ஜரியில் எப்படி லைன் கொடுக்கணுன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு, அடுத்தது ஸ்டெயின் ஸ்டிச்சிலேயே சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்டர் செயின் ஸ்டிச்சு, இதில் 4 டைப் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்டெம் ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்தது சுட்டி ஸ்டிச்சு, அது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆஃப் லோட் ஸ்டிச்சு டைப் 1 டைப் 2. அடுத்தது ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, அது மோட்டிவ் சைஸில் ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுக்கு அடுத்தது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அதில் ஸ்ட்ரெயிட்டாகவும் வரும், வேவ்டு மாதிரி வரும், அதில் மோட்டிவ் சைஸில் 2 ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுக்கு அடுத்தது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அதில் ஒரு சின்னதாக பட்டர்ஃப்ளை போட்டேன். அதுக்கு அடுத்தது பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே டைப் 1 டைப் 2 டைப் 3 3 இருக்குது. அதில் ஒரு லீஃப் போட்டேன். அடுத்தது ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஒரு பீகாக் பண்ணேன். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சின்னதாக. அதுக்கு அடுத்தது தம்பூ ஸ்டிச்சு, அது சின்னதாக ஒரு மோட்டிவ் சைஸில் பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்தது மெயின் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து A3 சைஸில் ஒரு கேர்ள் பண்ணேன். ஃபுல்லாகவுமே தம்பூ ஸ்டிச்சு தான். ஸ்டெயின் ஸ்டிச்சை எப்படி நெருக்கமாக போடுறோமோ அதே மாதிரி தான் இது தம்பூ ஸ்டிச்சும். ஃபுல்லாகவுமே எல்லாமே தம்பூ ஸ்டிச்சு தான். அதுக்கு அடுத்தது ஃப்ளாட் லோடிங், ஸ்ட்ரெயிட் அண்ட் கிராஸ். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டு, அதுக்கு அடுத்தது கிராஸு. இதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். A3 சைஸில் ஒரு சாமி படம் வரைஞ்சேன். இது ஃபுல்லாகவுமே ஸ்ட்ரெயிட் அண்ட் கிராஸ் தான் ஃபுல்லாகவுமே வரும். ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு, பிளாக்கில் அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபுல்லாகவுமே ஸ்ட்ரெயிட் அண்ட் கிராஸ். பார்க்க நல்லாயிருக்கும் பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஆஃப் லீவ் ஸ்டிச்சு, இது ஒயிட் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இதில் ஒரு பீகாக்கில் மோட்டிவ் சைஸில் பண்ணேன். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரிம்டு லீவ் ஸ்டிச்சு, இதில் டைப் 1 டைப் 2 டைப் 3 இருக்கும். இதுலேயும் சின்னதாக 2 ஃப்ளவர் போட்டேன். அதுக்கு அடுத்தது ஃபெதர் ஸ்டிச்சு, இது 3/4 சைஸில் ஸ்லீவ் டிசைனுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் லோடிங் லீவ் ஸ்டிச்சில் டைப் 1 டைப் 2 டைப் 3 இது 3ம் கலந்து ஒரு லீஃப் மாதிரி, செடியில் உள்ள லீஃப் மாதிரி ஒரு மோட்டிவ் சைஸில் ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுக்கு அடுத்தது ஃப்ளவர் ஸ்டிச்சு, ஸ்டாண்டர்ட் ஃப்ளவர் ஸ்டிச்சில் டைப் 1 டைப் 2. இது வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு டைப் 2ங்கிறது. இது 2 ஃப்ளவருமே நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, இது தான் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாயிரும். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு A4 சைஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஃபுல்லாகவுமே எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். இது ப்ளவுஸுக்கு நெருக்கமாக போட்டால் நல்லாயிருக்கும். டைப் 1 டைப் 2 இருக்குது. இதில் அன்னாச்சி பழமும் ஒரு ஆந்தியும் பண்ணேன். அடுத்தது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, இது 2 டைப்பாக இருக்குது. இதில் காஃபி ஜக்கு மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மோட்டிவ் சைஸில் பண்ணேன். அடுத்தது ஃப்ளை ஸ்டிச்சில் ஒரு லீஃப் மாதிரி 4-5 இருக்கிற மாதிரி பண்ணேன், ஒரு செடியில் இருக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது மேட் ஃபில்லிங் ஸ்டிச், ஒரு வாத்து பொம்மை இருக்கிற மாதிரி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணேன். இது ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்டர் ஸ்டிச் வந்து 5 பார்டர் ஸ்டிச் பண்ணேன். அதுக்கு அடுத்தது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு, இது ஃபுல்லாகவுமே லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு தான். இது A3 சைஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஃபுல்லாகவுமே லாங் அண்ட் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும், போட ஈஸியாயிடும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆரி பார்ட் 1 ஆல்பம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.